Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு அடடா குக்கில நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா Friends, இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஓகேவா? வாங்க குக்கிங்க்கு போலாம். இப்போ சைனீஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு முக்கால்வாசி பதம் வேக வச்சுக்கணும். பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி பாயிலிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மக்ரூனிக்கெலாம் நம்ம ஆயில் ஊற்றி பாயிலிங் பண்ணுவோங்கள்ல, அதே சேம் மெத்தட் தான். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். கேரட் ஒரு ஃபுல் கேரட் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. இந்த மாதிரி நல்லா மெலிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கேபேஜ் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டை, கேப்சிகம் ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸ் ஒன்று ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸு ஆனியன் 2 இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர் போடணும், ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். சில்லி ஃப்ளாக்ஸு கொஞ்சம் லைட்டாக அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் தான். தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு ஆயில். டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன் நான். சில்லி கெச்சப்பாக இருந்தாலும் ஓகே தான். வினிகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். மீடியமாக ஃப்ரை பண்ணிக்கணும், ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது. இது எக் சைனீஸ் நூடுல்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். எக் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேணாம். ஏற்கனவே நம்ம நூடுல்ஸுக்கு வேறு நம்ம ஆயில் ஊற்றி தான் நம்ம வடிக்கிறோம். அதனால் வந்து மீடியமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் சேர்க்குறேன். லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் ஃப்ரை ஆக வேணாம். இது சைனீஸ் நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெஜ்ஜெலாம் வந்து லைட்டாக தான் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன். இந்த சைனீஸ் நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஒரிஜினல் சைனீஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போடுவாங்க. நான் வந்து பேஸ்ட்டு சேர்க்குறேன். கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்லாம் கட் பண்ணியிருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நூடுல்ஸும் சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம குக் ஆகிடுறதுனால செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். மீடியமாகவே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப குக் ஆகிடக்கூடாது வெஜிடபிள்ஸ்லாம். கேபேஜ் சேர்க்குறேன். கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம நூடுல்ஸுக்கு வந்து சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால பார்த்து போட்டுக்கோங்க. லேசாக வதங்கினா போதும். லேசாக வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இந்த நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன். நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப இனிப்பும் சேர்க்கக்கூடாது. லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சுகரு. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துடுறேன். இதுவும் ஒரு டீஸ்பூன் அளவு தான் நான் சேர்க்குறேன். சோயா சாஸ் சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3/4 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம சைனீஸ் நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி இருக்கணும். பலன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் குக் பண்ணணும். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா ஏறும். ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்கக்கூடாது. ஃபுல்லாக நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணோன்னா அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணியாச்சு. நார்மலாக இப்போ குக்கும் ஆயிடுச்சு, ஃப்ரையும் ஆயிடுச்சு. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். லைட்டாக ஆயிலும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மல்லித்தலை லைட்டாக தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெரி நைஸுங்க. சூப்பருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான டிங்குன்னு தட்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான டிங்குன்னு தட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். மக்களே, அந்த சப்ஸ்கிரைப் மறக்காமல் டக்குன்னு தட்டுங்க. பெல்லையும் டிங்குன்னு தட்டுங்க. மறக்க மாட்டீங்கல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?